யூடியூப் டிப்ஸு போடுற பல சேனல்கள், நான் என்னையும் சேர்த்து தாங்க சொல்கிறேன். எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா, இந்த ஒரு செட்டிங்கை ஆன் பண்ணுங்க வியூஸ் வரும், இந்த ஒரு செட்டிங்கை ஆன் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இந்த செட்டிங் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தானே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் தொடவே கூடாத ஒரு 5 செட்டிங்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த 5 செட்டிங்ஸை நீங்கள் தொடாமல் இருந்தீங்கன்னா உங்கள் சேனல் க்ரோத்து ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் அந்த 5 செட்டிங்ஸில் ஏதாவது ஒரு சேஞ்சஸை பண்ணியிருந்தா கூட உங்கள் சேனல் இப்போது வியூஸ் வராமல் சப்ஸ்கிரைபர்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கலாம். ஸோ அது என்ன அந்த 5 செட்டிங், அது எங்கே இருக்குது, அதோடைய யூசேஜ் என்ன, அதோடைய குறைகள் என்னங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் யூடியூப் பயணத்தையே ஒரு க்ரோத் ஆகிறதுக்கான ஒரு வழியில் கொண்டு போகிற ஒரு மேஜிக் வீடியோவாக கூட இருக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸு, யூடியூப் அஃபீஷியல் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க அந்த 5 செட்டிங்ஸ் என்னென்னங்கிறத வரிசையாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஆட்டோ டப்பிங்க. என்னடா சொல்கிற, ஆட்டோ டப்பிங்கிறது ஒரு நல்ல அப்டேட்டுன்னு தான்டா சொல்லிட்டு இருக்கீங்க, நீ என்ன ஆட்டோ டப்பிங்கு மோசமான அப்டேட் மாதிரி சொல்கிற? ஆமாங்க, ஆட்டோ டப்பிங் மூலிமா நம்மளுடைய வீடியோவை மொழி தெரியாத வேற ஒருத்தர் அவங்க மொழியில் பார்க்கலாம். ஆனால் இந்த செட்டிங்ஸ் மூலிமா நிறைய பேருக்கு அவங்களுடைய சொந்த மொழிக்காரங்களே பார்க்க முடியாத மாதிரி ஆயிடுதுங்க. அதாவது அவங்களுடைய டைட்டில் சேஞ்ச் ஆயிடுது, அவங்களுடைய வீடியோவுடைய ஒரிஜினல் லாங்குவேஜே இந்த ஆட்டோ டப்பிங் ஆன் பண்ணுறதுனால சேஞ்ச் ஆயிடுது. நிறைய பேர்த்துக்கு இப்போ நான் தமிழில் இந்த வீடியோ போடுறேன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கே இங்கிலீஷில் நம்ம இந்த வீடியோ போகுது. இதனால் நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கிற ரெகுலர் வியூஸும் கிடைக்காம போயிடுது. அதனால தான் சொல்கிறேன், இந்த ஆட்டோ டப்பிங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் தான், ஆனால் எல்லாருக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கிறது இல்லை. அதனால் இதை இப்போதைக்கு ஆஃப் பண்ணி வைங்க. ஃப்யூச்சரில் இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணாங்கன்னா அப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்னங்கிறத இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். ஸோ நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ ரெண்டாவது வந்து மேட் ஃபார் கிட்ஸு. ஆமாங்க, நீங்கள் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்போவும் இந்த மேட் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிறதும் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனும் என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் வந்து மாற்றி மாற்றி வைக்கிறீங்க. குறிப்பாக இது வந்து நீங்கள் உங்கள் வீடியோ வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கான வீடியோ அப்படின்னா நோ, இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் குழந்தைங்களுக்கான ரைம்ஸு, குழந்தைங்களுக்கான கார்ட்டூன் வீடியோஸ் போடுறீங்கன்னா மேட் ஃபார் கிட்ஸு கொடுக்கணும். இதை தெரியாமல் மாற்றி கொடுக்கும்போது இந்த செட்டிங்கும் உங்கள் சேனலுக்கு ஒரு பெரிய அபாயத்தை கொடுக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க, இது ரெண்டாவது செட்டிங். மூணாவது என்னன்னா பிளேயர் ஃபார் எஜுகேஷன். இது குறிப்பாக நிறைய மானிட்டைஸ் ஆன சேனல்ஸுக்கு கிடைக்கும். என்னடா இது வந்து நிறைய ரெவன்யூ தாண்டா கொடுக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. இதில் வந்து லிமிட்டட் ஆட்ஸு அல்லது பெருசாக இதில் ஆட்ஸ் வராத மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்ட்டு மானிட்டைஸ் ஆன இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சில எஜுகேஷன் சேனல்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேங்க. ஸோ நான் கேள்விப்பட்ட விஷயத்தை தான் உங்ககிட்ட இப்போ இதில் சொல்கிறேன். ஸோ இதுவும் ஃப்யூச்சரில் கொஞ்சம் சரி ஆகலாம், அப்போ நம்ம இதை ஆன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது. நாலாவது, ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷன். இந்த ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா அதாவது இந்த ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷன் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தான் இந்த வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த செட்டிங்ஸில் அதை கொடுத்துட்டிங்கன்னா நிறைய பேரால் உங்கள் வீடியோ பார்க்க முடியாது. அப்போது யூடியூப் இது என்ன பண்ணுன்னா, மானிட்டைஸ் ஆகியிருந்தீங்கன்னா லிமிட்டட் ஆட்ஸ் கொடுக்கும், அல்லது அல்காரிதம் இதோடைய வியூஸை புஷ் பண்ணாமல் இருக்கும். அதனால் ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு சில கண்டென்ட்டோ அல்லது உங்கள் செட்டிங்ஸையோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாமல் இருங்க. இது 4. அஞ்சாவது என்னென்னா ஆல்டர்ட் கண்டென்ட். ஆமாங்க, நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப இந்த ஆல்டர்டு கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுவும் நிறைய பேர் என்னன்னே தெரியாமல் ஆன் பண்ணுறாங்க. குறிப்பாக எதுக்கு இதை ஆன் பண்ணணும், எஸ்ன்னு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ வாய்ஸ் ஓவர் பண்ணுற சேனல், டீப் ஃபேக், அதாவது ஃபேக்கான ஃபேஸ் வச்சு வீடியோ பண்ணுற ஏஐ சேனல்,
ஏஐ ஜென்ரேட்டடு விஷுவல்ஸ், அதாவது பேக்ரவுண்ட் விஷுவல்ஸு மொத்தமாக எல்லாமே ஏஐ மூலிமா கிரியேட் பண்ணதுக்கு. எடிட்டிங்கு மிஸ்லீடிங், அதாவது தவறாக நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி கிரியேட் பண்ணுற ஒரு ஸ்கிரிப்டடு ஏஐ வீடியோ. ஏஐ நியூஸ் ப்ரெசென்டர், இப்போது நியூஸ் வாசிக்கிற மாதிரியே ஏஐ வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சேனல்ஸுக்கு மட்டும்தான் ஆல்டர்ட் கண்டென்ட் அப்படின்ட்டு கொடுக்கணும். அதை தவிர நீங்கள் ஓனாக இந்த மாதிரி ஃபேஸ் காமிச்சு ஓன் வாய்ஸ் கொடுத்து நீங்கள் வீடியோ பண்ணுறீங்கன்னா ஆல்டர் கண்டென்ட் நோ, இது ஆல்டர் கண்டென்ட் இல்லைன்னு தான் கொடுக்கணும். நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா யூடியூப் அதுக்கான சரியான வியூஸ் கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் இப்போ சொன்ன விஷயங்களையெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தி உங்கள் சேனலை கொண்டு போனீங்கன்னா நீங்கள் நார்மலாக இப்போ உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கிற வியூஸை விட ஒரு நல்ல வியூஸ் வரும். ஸோ இந்த வீடியோ ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.